சனி வாங்கிய நட்சத்திரத்தை மிகவும் முக்கியமாக கவனிக்க வேண்டும். இங்கே குரு புக்தி வரும் பொழுது இங்கே குருவின் வாங்கிய நட்சத்திரம், அங்கு சுக்கிரன் நிலைமை இங்கே நாம் கணக்கிட வேண்டும். எனவே ஒரு கிரகம் மட்டும் தன்னிச்சையாக இயங்கி சாரம் இல்லாமல், சாரநாதனின் பங்கு இல்லாமல் ஒரு கிரகம் முழுமையான நல்ல அல்லது கெட்ட பலனை வழங்கிவிட முடியவே முடியாது. அதற்கு வாய்ப்பே இல்லை. ஒரு கிரகம் கோச்சாரத்தில், இங்கே ஜாதகத்தில் தசா அல்லது புக்தி, தசாநாதனோ புக்திநாதனோ எந்த கிரகம் தசை நடத்தினாலும் கோச்சாரத்தில், உதாரணத்திற்கு மீனத்தில் இங்கே ரேவதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் கோச்சாரத்தில் அமர்ந்துள்ளது என்று வைத்துக்கொள்வோம். அந்த புதன் கோச்சாரத்தில் ஆட்சி உச்சம் அடைந்திருக்கும் பொழுது இங்கே கோச்சாரத்தில் மீனத்தில் புதனின் நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ள கிரகங்கள் இங்கே தான் வழங்க வேண்டிய நல்ல அல்லது கெட்ட பலன்களை அன்று நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் முக்கியமான ஒரு சம்பவங்களை, ஒரு திருப்பங்களை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுத்தே தீருகின்றது. எனவே சாரம் கொடுத்தவனின் நிலைமை கோச்சாரத்திலும் மிகவும் அவசியம்.